அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேஜ் நம்பர் 10, பாடம் 1. இந்த பாடத்துடைய பேர் என்ன அப்படின்னா தர்சுல் குர்ஆன். என்ன பேரு? தர்சுல் குர்ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேர்ட் பை வேர்டு நம்ம இதில் இருக்கக்கூடிய சில சூறாக்கள் தெரிஞ்ச சூறா தான். ஃபாத்திஹா, நாஸ், ஃபலக், இஹ்லாஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன சூறாக்கள் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டுக்குமான அர்த்தம், ஒவ்வொரு வார்த்தைக்குமான அர்த்தத்தை நம்ம படிக்க போகிறோம். அதே போல் ப்ளஸ் தர்ஜுமா ப்ளஸ் தஃப்சீர், அதனுடைய சில சில விளக்கங்களை படிக்க போகிறோம். அதனால இந்த சப்ஜெக்டுக்கு பெயர் தர்சுல் குர்ஆன். குர்ஆனுடைய பாடம். தர்ஸ்னா என்னது? பாடம். சரியா? குர்ஆனுடைய பாடங்களை குறித்து நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஹைர். இந்த தர்சுல் குர்ஆன்ல பாடம் 1, முதல் பாடம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது தஅவுது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். தஅவுதுனா என்ன? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படிங்கிற அந்த ஒரு துஆவுக்கு பெயர் தஅவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் அதுதான் கொடுத்துருக்காங்க. அஊது பில்லாவிற்கு தஅவுத் என்று கூறப்படும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படிங்கிற அர்த்தம் கொண்டது. இதுக்கு வேர்ட் பை வேர்டு நமக்கு அர்த்தம் தெரியும், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க. அஊது என்றால் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வெறும் பாதுகாவல் தேடுகிறேன்னு சொல்லக்கூடாது. அந்த அலிஃப்ல அந்த ஆ என்கின்ற அந்த ஒரு பதம், ஆத யஊது அஊது அப்படின்ட்டு தன்னிலையை குறிக்கக்கூடிய ஒரு வினை சொல்லுக்கு பெயர் தான். அந்த இடத்துல தான் நான் அப்படின்னு வைக்கணும். நான் பாதுகாவல் தேடுகிறேன், நான் பாதுகாவல் தேடுகிறேன். அதே இது பன்மையில் நம்ம எப்படி சொல்லுவோம்? நஊதுன்னு சொல்லுவோம். நஊதுனா நாங்கள் பாதுகாவல். உங்களுக்கு புரியுதா? இப்போ அலிஃபை எடுத்துட்டு நூனை போட்டோம்னா ஒருமை பன்மையா போயிடும். சரியா? அப்போ அந்த ஒருமைக்கான அந்த வார்த்தை இந்த இடத்துல கொடுக்கணும். நான் பாதுகாவல் தேடுகிறேன் பில்லாஹி. யார் இடத்துல? அல்லாஹ்விடம். பி என்பது இந்த இடத்துல கொண்டு அப்படிங்கிற மீனிங் வராது. இடத்தில் அல்லாஹ்விடம் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் வரும். அஊது நான் பாதுகாவல் தேடுகிறேன் பில்லாஹி அல்லாஹ்விடம். மின் அப்படின்னா இந்த இடத்துல விட்டு அப்படின்னு அர்த்தம். விட்டு, எதை விட்டு? யாரை விட்டு? அஷைத்தானி, ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வேர்ட் பை வேர்ட் அப்படியே அழகான முறையில் அர்த்தம் புரிஞ்சுக்கிறணுமா? சரியா? அடுத்து அர் ரஜீம் என்றால் விரட்டப்பட்ட. ரஜீம் என்றால் என்ன? விரட்டப்பட்ட. இப்போ பின்னாடி இருந்து மீனிங் வைங்க. விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் நான் தேடுகிறேன். கரெக்டா வருதா? ஓகேவா? சரி, இப்போ அரபு சொல்ற, தமிழ் சொல்லுங்க. அஊது பில்லாஹி அல்லாஹ்விடம். அஷ்ஷைத்தானி, ஷைத்தானை மினஷ் ஷைத்தானி, ஷைத்தானை விட்டு. அர் ரஜீம் விரட்டப்பட்ட. சரிங்களா? விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல். அவ்வளோதான். இது வேர்ட் பை வேர்டு தஅவுது. இதனுடைய கொஞ்சம் ஷரஹ் விளக்கம் நம்ம பார்க்க போகிறோம். ஷைத்தானிடமிருந்து தப்பிப்பதற்கு அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. ஷைத்தான் மனிதர்களுக்கு பகிரங்கமான விரோதியாவான். இன்னஹு அதுவும் முபீன். குர்ஆன்ல நிறைய இடத்துல ஒரு இன்னஹு அதுவும் முபீன், நிச்சயமாக அவன் பகிரங்கமான விரோதி. அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்ததால் அவன் விரட்டி அடிக்கப்பட்டான். அவன் அல்லாஹ்விடம் நான் கியாமத் நாள் வரை முழு மனித சமுதாயத்தையும் நேர்வழியிலிருந்து அகற்றி வழிகட்டு செல்ல முழு முயற்சி செய்வேன் என சத்தியம் செய்தான். அப்போது இருந்த மனிதர்களை நேர்வழியிலிருந்து தவறான வழியில் செலுத்துவதற்கு முழு முயற்சியிலும் கவலையிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். ஷைத்தானிடமிருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுவதுதான். அவனிடம் பாதுகாவல் தேடிவிட்டால் ஷைத்தானுடைய எந்த தாக்குதலும் முயற்சியும் அவர் மீது எந்த பிரதிபலிப்பையும் ஏற்படுத்த முடியாது. குர்ஆனிலும் நமக்கு இப்படித்தான் கட்டளையிடப்பட்டுள்ளது. நீங்கள் ஷைத்தானின் சூழ்ச்சி மற்றும் ஏமாற்றத்திலிருந்து தப்பிப்பதற்காக அல்லாஹ்விடமே பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். பாருங்க. ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஇது பில்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். என்ன அர்த்தம்? ஃபைதா கரஅத்தல் குர்ஆன், குர்ஆன் ஷரீஃபை நீங்கள் ஓத ஆரம்பித்தால் ஃபஸ்தஇது பில்லாஹ் அல்லாஹ்விடம் நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள். எதை விட்டு? மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நமக்கு கட்டளை கொடுக்கிறான். அதுல மிக முக்கியமா என்னது? குர்ஆன் ஓத ஆரம்பித்த உடனே ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்துல நம்ம என்ன செய்யணும்? பாதுகாவல் தேடணும். இது வாஜிபான விஷயம்.
அதுக்காண்டி தான் நம்ம குர்ஆனை ஓத ஆரம்பிக்கணும். பஸ்மில்லா சொல்வதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா தஅவூது சொல்லியே ஆகணும். தஅவூது சொன்னாலே எல்லா பரக்கத்துகளும் நமக்கு இன்ஷா அல்லாஹ். ஷைத்தான் சரி ஆமாம்மா ஓகே, ஷைத்தான் ஓடிரும், பரக்கத்தை என்ன செஞ்சிடும் வந்துடும். ஓகே ஹை, அதைத்தான் அல்லாஹு தாலா சொல்றான். அதுல இன்னொரு பாருங்க, அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபில் அடியார்கள் தன்னிடம் எவ்வாறு பாதுகாவல் தேட வேண்டும் என்ற வழிமுறையும் கூறியுள்ளான். இது ஒரு துஆ, அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய துஆ. வகுர் ரப்பி அஊது பிக்க மின் ஹமஸாத்திஷ் ஷயாத்தீன் வ அஊது பிக்க ரப்பி ஐ யஹ்துரூன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துஆவை நம்ம இன்ஷா அல்லாஹ் ஓதணும். ஆமாங்கம்மா, என் இரட்சகா தொழுகையில பாதி தான் ஓதுவோம், அது ஃபுல்லாமே இன்ஷால்லா ஓதிக்கிறோம். என் ரட்சகா, நான் உன்னிடம் ஷைத்தானின் ஊசலாட்டங்களிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், இன்னும் அது என்னிடம் வருவதிலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துஆவை நம்ம இன்ஷால்லா ஓதணும். எல்லா நேரங்களிலும் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் வஸ்வஸா உணரும் பொழுதெல்லாம் இந்த துஆவை ஓதிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷைத்தானிடமிருந்து தப்பிப்பதற்கான சில வழிகளையும் சில வழிமுறைகளையும் அல்லாஹ் நமக்கு இந்த குர்ஆன் வசனங்களின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துறான். சரி, இதுல இருந்து நம்ம இன்னொரு ஷரஹ நம்ம படிக்க போறோம். என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, யார் இந்த ஷைத்தான், எந்த இனத்தை சார்ந்தவன், இவனுடைய நோக்கம் என்ன, ஏன் மனிதனுக்கு அல்லாஹ் எதிரி ஆக்கிட்டான், இவன் எதுலெல்லாம் சத்தியம் செஞ்சிருக்கான், அப்ப இவனுடைய முடிவு தான் என்ன, வறுமையில மனிதனுக்கு விளைவிக்கக்கூடிய கை சேதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில விளக்கங்களை நம்ம பார்க்க போறோம். முதல் விளக்கம் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லும்போது, இப்லீஸ் என்கின்ற அந்த ஆணிவேரிலிருந்து வந்தவர்கள் தான் ஷைத்தான். இப்லீஸ்னா யாரு, அந்த இப்லீஸ் என்பது ஒரு பெயர் சொல்லா அல்லது அந்த இப்லீஸ் என்பது ஒரு தன்மையா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, இது குல்னா ஆதம இது குல் நதுகுலு இது குல்னா ஆதமுஸ்குன் சௌஜுகல் ஜன்னத ஃபகுலா மின்ஹா சொல்லும் போது ஷைத்தான் என்ன செஞ்சான், இல்லா இப்லீஸ் அப்படின்ட்டு வரும். இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர எல்லா மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க, சஜ்தா செஞ்சாங்க. இதுக்குள்னா வரமாட்டேங்க. சரி ஓகே ஹைர், சரிங்கம்மா. இதுக்குள்னா லில் மலாயிகத்தி ஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். சரிங்கம்மா, அப்போ என்ன அர்த்தம், இதுக்குள்னா லில் மலாயிகத்தி ஸ்ஜுது, மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொன்னா ஆதமுக்கு நீங்க சஜ்தா செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர எல்லாரும் என்ன செஞ்சாங்க, சஜ்தா. அப்ப இது ஒரு பெயர் சொல், அவ்வளவுதான். ஒருத்தன் இருந்தா, இப்லீஸ்ங்கிறது ஒரே ஒருத்தன் தான். அப்ப அவன் அந்த பெயருக்கான அர்த்தம் என்ன அதுக்குங்கிறது கூட மலக்குமார்கள் சொல்றாங்க. அஐஸ மிர் ரஹ்மத்தில்லா அப்படின்னு அர்த்தமா. அஐஸனா தூரமாக்கப்பட்டவன், எதை விட்டு, அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டவனுக்கு பெயர் இப்லீஸ். புரியுதா? அப்போ இது ஒரு பெயர் சொல் அப்படிங்கறது நமக்கு புரிய வருது. சரி, அவன் என்ன செஞ்சான், அவன் எந்த இனத்தை சார்ந்தவன்? சில பேர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் மலக்குமார்களுடைய இனத்துல இருந்தான், அப்புறம் மாறு செஞ்சு ஷைத்தானுடைய ஜின்களுடைய இனத்துல வந்துட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஷைத்தானையும் இப்லீஸையும் நம்ம இது பண்ணி சொல்லுவோம். ஆனா அறிஞர்கள் அழகான விளக்கம் கொடுக்கறாங்க. அதே போலதான் அந்த இப்லீஸ் ஏன் நீ சஜ்தா செய்யல அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் சொல்லுவான்ல அல்லாஹ்விடத்துல. என்ன சொல்லுவான், ஹலக்தனி மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன் அப்படின்னு சொல்லுவான். என்னது, நான் என்னை நீ நெருப்பால் படைச்ச, ஆதம நீ மண்ணால் படைச்ச அப்படின்னு சொல்லுவான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள் தான் அதாவது ஜின் இனத்தை சார்ந்தவர்கள், அதாவது ஷைத்தான் இனத்தை சார்ந்தவர்கள். அப்ப இது மலக்குமார்கள் கிடையாது. இவன் என்னது, மலக்குமார்களுடைய அந்த படைப்புகள்ல இருந்து வந்தவன் இல்லை அப்படிங்கிறது நம்ம புரியுது. ஆனா ஒரு விளக்கம் சொல்றாங்க, இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகத்தான் இருக்குது. மலக்குகளுக்கும் ஜின்களுக்கும் போர் நடந்திருக்கு வானத்துல. மலக்குகளுக்கும் ஜின்களுக்கும் சில போர்கள் நடந்திருக்கு. இப்போ போர் நடக்கும் பொழுது மலக்குமார்கள் வெற்றி பெற்று சில ஜின்களை சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்திருக்காங்க. அதுல ஒருத்தன் தான் இப்லீஸ். அந்த இப்லீஸ் சிறை கைதியாக இருக்கும் பொழுது மலக்குமார்களிடத்திலிருந்து வரக்கூடிய சில தன்மைகள், அவர்களுடைய சில அந்த பிரதிபலிப்புகள்லாம் இவன் வாங்கி கொண்டு கற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக ஆக்கி கொண்டான் சில காலம், அந்த மலக்குமார்கள்ட்ட இருந்து கற்றுக்கொண்டு. அப்ப அப்படி நெருக்கமாக இருக்கும் பொழுதுதான் மலக்குமார்கள், ஒட்டுமொத்த மலக்குமார்களை அல்லாஹ் சஜ்தா செய்யும் பொழுது அந்த மலக்குமார்கள் இனத்தில் இருந்த அந்த இப்லீஸ், அதாவது அது தன்மைகள்ல இருந்திருக்கா. அப்பதான் சொல்ல, இல்ல நான் என்ன செய்யறேன்னா, இப்படி நெருப்பால் படைக்கப்பட்டவன், இவங்க எல்லாம் மண்ணால் படைக்கப்பட்டவனா, எப்படி சஜ்தா செய்வேன் அப்படின்னு சொல்லி முரண்படும் பொழுதுதான் அந்த தன்மையிலிருந்து அவன் என்ன செய்யறான், விலகி வந்துடுறான்.
விலகி வரும் பொழுதுதான் அல்லாஹு தாலா அவனை என்ன செய்யறா, விரட்டி அடிக்கிறா அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இப்லீஸ்ல இருந்து வரக்கூடியவர் தான் இந்த ஷைத்தான். இந்த ஷைத்தான் என்பது வெறும் அந்த கண் மறைவாக இருக்கக்கூடிய ஒரு படைப்புகள் மட்டுமல்ல, அஷ்ஷயாத்தீனி மினல் ஜின்னி வல் இன்ஸ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஷைத்தான்கள் பலவிதம், ஜின் இனத்துல இருக்குது, மனித இனத்திலையும் இருக்குது. அதே போல எதெல்லாம் இறை திக்ரை விட்டு நம்மளை தூரமாக்குதோ, அது பொருளாதாரமா இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் சரி, மனித படைப்பா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் இறைவனுடைய நினைவை விட்டு தூரமாக்கக்கூடிய எல்லாமே ஷைத்தான்கள். சரியா? அதுதானே உண்மை. ஆமா. ஆனா இப்லீஸ் என்கிறது தனி கேட்டகரி. அவனுடைய அந்த தன்மையிலிருந்து வந்தவர்கள் தான் நிறைய ஷைத்தான்களாக உருவாகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக இவன் இப்படித்தான் இருக்கிறான். அப்ப மனித இனத்தை, இது மலக்குமார்கள் இனத்தை சார்ந்தவன் அல்ல, இது ஒரு ஜின் ஷைத்தான் இனத்தை சார்ந்தவன் அப்படிங்கிறத நமக்கு புரிய வருது. சரி, ஏன் எதிரியானா? நமக்கு ஏன் எதிரியானா? அல்லாஹ்விடத்துல என்ன சவால் விட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ்விடத்துல என்ன சவால் விட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ் குர்ஆன்ல 14:22 ஒரு வசனம் வருது. மறுமையில அல்லாஹ்வே சொல்றான் பாரு, அந்த அதாவது ஷைத்தானுக்கும் மனிதர்களுக்குமான ஒரு பேச்சுவார்த்தை. மறுமையில் இவர்கள் 14:22 மறுமையில் இவர்களை பற்றி தீர்ப்பு கூறப்பட்டதும் ஷைத்தான் இவர்களை நோக்கி சொல்வானா, நிச்சயமாக, இந்த வார்த்தையை கவனிங்களேன், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதியை வாக்களித்திருந்தான், நானும் வாக்களித்திருந்தேன். அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, வாக்குறுதியை வாக்களித்திருந்தான், நானும் உங்களுக்கு வாக்களித்திருந்தேன். ஆனால் நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கில் மாறு செய்து விட்டேன். நான் உங்களை அழைத்தேன், அப்போது நீங்கள் என் அழைப்பினை ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதை தவிர எனக்கும் உங்கள் மீது எந்த அதிகாரமும் இல்லை. ஆகவே நீங்கள் என்னை நிந்திக்காதீர்கள், உங்களையே நீங்கள் நிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்களை நான் காப்பாற்றுபவன் இல்லை, நீங்களும் என்னை காப்பாற்றுகிறவர்கள் இல்லை. நீங்கள் முன்னால் என்னை அல்லாஹ்வுக்கு இணையாக்கி கொண்டிருந்ததையும் நிச்சயமாக நான் நிராகரித்து விட்டேன். நிச்சயமாக அக்கிரமக்காரர்களுக்கு நோவினை மிக்க வேதனை உண்டு அப்படிங்கிறத தெளிவா ஷைத்தான் என்ன செஞ்சிருவான், மறுமையில சொல்லிடுவான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அல்லாஹ் குர்ஆன்ல இந்த வசனத்தை இறக்கி கொடுக்குறான். அப்படின்னா என்ன தெரியுது? ஷைத்தானுக்கு நம்ம கட்டுப்பட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல அது ரொம்ப அழகா தெரியும், அந்த அமல்கள், அந்த செயல்கள் எல்லாம் அழகா தெரியும், அழகா காட்டுவான். ஆனா மறுமையில நம்ம என்ன செஞ்சிருவான், கைவிட்டு விடுவான். நீங்க ஏன் நான் அழைக்கும் பொழுது நீங்க வந்தீங்க, என்ன நீங்க ஏன் பின்பற்றினீங்க, அல்லாஹ்வுக்கு இணையாக நீங்க ஏன் என்ன ஆக்குனீங்க, எனக்கு இந்த உலகத்துல எந்த அதிகாரமும் கிடையாது, என்னை விட்டு நீங்க போயிருங்க, என்ன நீங்க திட்டாதீங்க, உங்களை நீங்களே என்ன செஞ்சுக்கோங்க, திட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷைத்தான் என்ன செய்வான், சொல்லுவான். ஆக இப்படி இருக்கும் பொழுதுதான் மனிதனுக்கு அல்லாஹ் ஷைத்தான் மிகப்பெரிய எதிரியாக. இந்த ஷைத்தானுக்கு பல பேர்கள் எல்லாம் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆன்ல ஒரு 2 அரபு வார்த்தை இருக்குது. இஸ்திக்பார் அப்படின்ட்டு இருக்குது, அது போல முஸ்தக்பீர் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இருக்குது. இஸ்திக்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது. அதே போல முஸ்தக்பீர்ல தகப்பூர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இஸ்திக்பார், தகப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு. தகப்பூர் என்றால் பெருமை அடிப்பவன் தான். ஆனா அதுக்கும் இஸ்திக்பாருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தகப்பூர் என்றால் தன்னிடத்துல இருக்கிறத வச்சு பெருமை அடிக்கிறவன். பதவியில இருக்கிறான் அதனால பெருமை அடிக்கிறான், பணக்காரனா இருக்கிறான் அதனால என்ன செய்யறான், பெருமை அடிக்கிறான். அப்படி இருக்கக்கூடியவனுக்கு தகப்பூர்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இப்லீஸையும் ஷைத்தானையும் சொல்லக்கூடிய வசனத்துல எல்லாம் பாருங்க, இஸ்திக்பார்னு தான் வரும். என்ன அர்த்தம்? தன்னிடத்துல இல்லாத தன்மையை கொண்டு பெருமை அடிக்கிறவன். தன்னிடத்துல அந்த தன்மையே இல்லை, அதை கொண்டு என்ன செய்வான், பெருமை அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரின்ட்டு அல்லாஹ் சொல்லுவான். அப்ப இதுக்குமான வித்தியாசம் அதுதான். அப்போ அவனிடத்துல இல்லாத தன்மையை கொண்டு மறுமையில என்ன செஞ்ச அல்லாஹ்வுடைய முன்னாடி அந்த ஷைத்தான், அந்த இப்லீஸ் பெருமை எடுத்ததின் காரணமாக அவன் பெருமைக்குரியவனாக மாறி, அதாவது இழிவானவனாக மாறிவிட்டான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ அவனுக்கு ஒரு பெயர் என்ன, இஸ்திக்பார், தன்னிடத்தில் இல்லாததை கொண்டு பெருமை அடிக்கக்கூடிய ஒரு படைப்பு. ரெண்டாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை ஷைத்தான் அப்படின்னு சொல்லுவான். இப்லீஸும் ஷைத்தான் எல்லாமே ஒரு இதுதான். ஷைத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஷத்தான அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வரக்கூடியதான் ஷைத்தான். அது அப்படின்னா என்ன அர்த்தம், பவுத தூரமாக்கப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டாவது பெயர் இஸ்திக்பார், ஷைத்தான். மூன்றாவது ரஜீம், விரட்டி அடிக்கப்பட்டவன், அல்லாஹ்விடமிருந்து அவனுடைய ரஹ்மத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவன் அப்படிங்கிறது மூன்றாவது பெயர் ரஜீம். நான்காவது அதுவும் முபீன் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுவும் முபீனா என்ன அர்த்தம், இப்ப பார்த்தோமே, வெளிப்படையான பகிரங்கமான எதிரி. அதுவும் முபீன், அது என்றால் எதிரி, முபீன்னா பகிரங்கமான எதிரி. எதிரி அப்படின்னு சொல்லும்போது மனிதர்களுக்குள்ள எதிரிகள் இருப்பாங்கம்மா. ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம முரண்பாடா இருக்கிறோம்னு நினைச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பொருளையே அவங்க வாங்கிக்கிட்டாங்க, திருப்பி தரல அப்படின்னு சொன்னா ஒரு முடிவுக்கு வரும். ஒன்று அந்த சண்டை சச்சரவெல்லாம் தீர்ந்து பொருள் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா, இல்லை அந்த கோர்ட் அளவுக்கு போயிருச்சு அப்படின்னா அந்த தீர்ப்பு வழங்கும் பொழுது நமக்கு ஒரு முடிவு வந்துடும். அவங்களுக்கு அந்த எதிரி
பகிரங்கமான எதிரி கிடையாது, முடிஞ்சிடும் அவ்வளோதான். ஆனால் அந்த ஷைத்தான் எப்பயுமே எதிரி தான். அவன் என்ன நலவை சொன்னாலும் சரி, நலவை சொல்ல மாட்டான், நலவை சொன்னது மாதிரி இருக்கும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் மறுமை வரைக்கும் அவன் பகிரங்கமான ஒரு எதிரியாக இருக்கிறான். நம்ம பேச்சுவார்த்தையில் மனிதருக்குள்ளே சொல்லுவோம்ல, நான் இறந்தாலும் ஒன்று நான் என்ன செய்ய மாட்டேன், மன்னிக்க மாட்டேன், கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஷைத்தானுக்கு தான் பொருந்துமே தவிர மனிதனுக்கு பொருந்தாது. அப்படி சொல்லவும் கூடாது. புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசி வரைக்கும் உன்னிடத்துல நான் எதிரியாவே இருப்பேங்கிறது ஷைத்தானுக்கு தான் பொருந்தணுமே தவிர மனிதனுக்கு பொருந்தக்கூடாது. எல்லாம் பாதுகாக்கணும். சரியா? அப்ப இப்படியான 4 பேர்களை அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு அந்த ஷைத்தானை குறித்து, இப்லீஸை குறித்து சொல்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்படி நிறைய விஷயங்கள் ஷைத்தான் இப்லீஸை பத்தி நம்ம பேசிக்கிட்டே வரலாம். அதே போல 2 சத்தியம் செஞ்சிருக்கான். ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 7:27 சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்களேன். 7:27 யா பனி ஆதம், ஆதமின் மக்களே. 7:27 ஆதமின் மக்களே, ஷைத்தான் உங்கள் பெற்றோர் இருவரையும் அவர்களுடைய மானத்தை அவர்கள் பார்க்குமாறு அவர்களுடைய ஆடையை அவர்களை விட்டும் கலைத்து சுவனப்பதியை விட்டு வெளியேற்றியது போல் அவன் உங்களை ஏமாற்றி சோதனைக்குள்ளாக்க வேண்டாம். அல்லாவே சொல்றான். நம்ம பெற்றவங்க அம்மா அத்தாவை ஆதம் ஹவாவை என்ன செஞ்சானா, என்னென்ன செஞ்சிருக்காங்கிறது சொல்ல, அவர்களுடைய மானத்தை அவர்கள் பார்க்குமாறு அவர்களுடைய ஆடைகளை கலைத்து சுவனப்பதியை விட்டு வெளியேற்றியது போல் உங்களை அவன் ஏமாற்றி சோதனைக்குள்ளாக்கி விட வேண்டாம். அல்லாவே சொல்லி காட்டுதான். நிச்சயமாக அவனும் அவன் கூட்டத்தாரும் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் அவர்களை பார்க்க முடியாது. அதுதான் நம்மளுடைய மைனஸ் பாயிண்ட். அவங்கள நம்ம என்ன செஞ்சிருக்காங்க, பார்த்துட்டே இருக்காங்க. எங்க போறான், எங்க வாரான், தொழுகிறானா, தொழுகலியா, ஓதுறானா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். கரெக்டான சுச்சுவேஷன்ல வந்து வழிகெடுக்கிறதுக்கு. ஆனா நாம் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. இதுதான் பயங்கரமான ட்விஸ்ட், இதுதான் பெரிய சோதனையே. அப்படி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லிட்டு, நீங்கள் அவர்களை பார்க்க முடியாதவாறு மெய்யாகவே நாம் ஷைத்தான்களை நம்பிக்கை இல்லாதவரின் நண்பர்களாக்கி விட்டோம் அப்படின்னு சொல்றோம் அல்லாவே. இப்ப நம்பிக்கை உடையவர்கள நம்ம என்ன செய்ய மாட்டான், ஷைத்தான் வழிகெடுக்க மாட்டான் அப்படிங்கறது நம்ம புரிய வருது. இப்ப இந்த சத்தியத்தை தான் முதல் சத்தியமா அல்லாஹ் அந்த ஷைத்தான் செஞ்ச அல்லாஹ்விடத்துல, நான் வந்து உன்னுடைய மக்கள் எல்லாம் உன்னுடைய அடியார்கள் எல்லாம் வழிகெடுப்ப முஹ்லிசீன்களை தவிர. முஹ்லிசீன்னா இஹ்லாஸோடு உள்ள தூய்மையோடு இருக்கிறவர்களை தவிர மற்ற எல்லாரையும் நான் என்ன செய்வேன், வழிகெடுப்பேன் அப்படின்னு முதல் சத்தியம் செய்கிறான். 2வது சத்தியம் ஆதமிடத்தில் செய்கிறான். ஆதமே காசமகுமா அப்படின்னு சொல்லுவாங்க, உங்கள் இருவரிடத்தில் நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், நீங்க இந்த மரத்தின் கனியை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்பதான் ஆதமுக்குமே தெரியுமா, இப்ப அல்லாஹ் மீது சத்தியம் செய்யலாமோ அப்படிங்கிறது. ஷைத்தான் என்ன செய்யற, ஃபர்ஸ்ட் டைம் அல்லாஹ் மீது சத்தியமாக அப்படின்ட்டு முதல்ல உலகத்திலே ஃபர்ஸ்ட் சத்தியம் யார் செஞ்சது, ஷைத்தான் தான். அல்லாஹ் மீதே சத்தியம் சொல்லிட்டு சொல்றா, நீங்க இந்த மரத்தின் கனியை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நிரந்தரமா இந்த துன்யாவில் இந்த சொர்க்கத்துல இருந்துக்கிறலாம், அதே போல உங்களுக்கு எல்லா விதமான சகல வசதிகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொன்னதின் காரணமாகத்தான் அவங்க என்ன செஞ்ச ஆதம் நபி நம்மனதாக நம்ம வரலாறு சொல்லப்படுதாக. இந்த 2 சத்தியங்கள் குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கு. இப்படி ஷைத்தானை குறித்தும் இப்லீஸை குறித்தும் பல விஷயங்கள் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் நிறைஞ்சிருக்கு. அப்ப என்ன செய்வான் மனுஷனுக்கு, என்ன மாதிரியான ஊசலாட்டம் செய்வான் அப்படின்னா, முதல் வஸ்வசா என்னன்னா பாவத்தை அழகாக காட்டுவான். 2வது அதிகமாக சந்தேகத்தை உண்டு பண்ணுவான். அல்லாஹ் இருக்கிறானா, மறுமை உண்டா, சொர்க்கம் உண்டா, நரகம் உண்டா, அல்லாஹ் இப்படி இருப்பான் அப்படிங்கிற அந்த வஸ்வசாவை ஏற்படுத்தக்கூடியவனாக அந்த ஷைத்தான் இருக்கிறான். இந்த வஸ்வசாவுக்கெல்லாம் நம்ம முகம் கொடுக்காமல் அவன் இந்த வஸ்வசா ஏற்படும் பொழுதெல்லாம் இந்த துவாவை ஓதிக்கிறனுங்கிறதுக்காகத்தான் இந்த பாடத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. 3 இடத்துல, அதாவது ஃபர்ஸ்ட் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லணும், முதல் துவா. 2வது துவா குர் ரப்பி அவுது பிக்க மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் அவுது பிக்க ரப்பி ஐ யஹ்லுரூன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த துவாக்களை நம்ம ஓதி ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். சரிங்கம்மா, கேள்வி பாருங்க. தஅவுதுடைய அகராதி மற்றும் நடைமுறை வழக்கின் பொருள் செய்க அப்படின்னு சொல்லும்போது மேலேயே இருக்குதுல, விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படிங்கிற அதை ஃபர்ஸ்ட் இதா குறிச்சுக்கோங்க. ஷைத்தான் ஏன் விரட்டப்பட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஏன் விரட்டப்பட்டான், அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்ததால் அவன் விரட்டி அடிக்கப்பட்டான், அவ்வளவுதான். 2வது. 3வது, ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு முன் எந்த விஷயத்தில் சத்தியம் செய்தான் அப்படின்னு சொல்லும்போது அடுத்தே வருது. ஆமா, அல்லாஹ்விடம் நான் கியாமத் நாள் வரை முழு மனித சமுதாயத்தையும் நேர்வழியிலிருந்து அகற்றி வழிகட்டு செல்ல முழு முயற்சி செய்வேன் என சத்தியம் செய்தான். அது வரைக்கும் குறிச்சுக்கோங்க. 3வது கொஸ்டினுக்கு இது. 4வது, அல்லாஹு தஆலா ஷைத்தானிடமிருந்து தப்பிக்க என்ன வழிமுறையை கூறினான் அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு இருக்குல்ல, அந்த துவாவை மட்டும் நம்ம படிச்சுக்கிறணும்.
ரெண்டுமே ரெண்டு வழிமுறையுமே படிச்சுக்கோங்கம்மா. அம்மா ரெண்டையுமே ஃபைதா கராய்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லா அப்படி இருக்கிறா, அதுவும் இந்த சைடு இருக்கக்கூடிய துவாவும் ரெண்டுமே வழிமுறைகள் தான். ரெண்டுமே குறிச்சுக்கோங்க. அரபு டு தமிழ் படிச்சுக்கிறோம். என்னம்மா? சரி, அப்படி இருந்தா குறிங்க. ஷைத்தானிடமிருந்து தப்பிக்க ஒரே 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 வழி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு ஃபுல்லாமே குறிச்சு முடிச்சுக்கோங்கம்மா. சரி.